அன்புக்குரியவர்களே, இயேசுவின் உயிர்ப்பு என்னும் விவிலிய தொடரில் என்று உயிர்ப்பே நமது நம்பிக்கை என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசுடைய உயிர்ப்பு தான் நம்முடைய விசுவாசத்தின் நம் நம்பிக்கையின் அடித்தளமாக இருக்கிறது. எனவே நாம் எதிர்நோக்கு உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டும். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 14வது இறைமொழியில் பவுலடியார் சொல்கிறார், இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். எனவே இறந்தோரின் உயிர்த்தெழுதல் பற்றிய நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படை இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான். இயேசு உயிர்த்தெழுந்தார், எனவே இறந்த அனைவரும் ஒரு நாளில் உயிர்த்தெழுந்து அவரோடு இணைவார்கள். இதனை பவுலடியார் எந்த பின்னணியில் சொல்கிறார்? ஆண்டவருடைய வருகை என்கிற பின்னணியிலும் இறப்பு என்கிற பின்னணியிலும் சொல்கிறார். எனவே யாராவது இறந்து விட்டால் நீங்கள் ரொம்ப துயர வேண்டாம், இயேசுவை போல இவர்களும் ஒரு நாள் உயிர்த்தெழுவார்கள். இந்த வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள் என்கிறார் பவுலடியார். எனவே இயேசுவின் உயிர்ப்பு நமது நம்பிக்கை. எனவே நாம் துயர வேண்டாம். யாராவது இறந்து விட்டால் அதற்காக நாம் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அவர்களும் ஒரு நாள் இயேசுவை போல உயிர்த்தெழுவார்கள். இதுவே நம் நம்பிக்கை. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தார்.